யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து ஒரு 5 நிமிட பயண தூரத்துல தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. புத்தம் புதிய வீடாக இந்த வீடு கட்டப்பட்டு இப்போது விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னா நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு வாங்க முடியும். உரிமையாளர் தான் இந்த வீட்டை விற்க போறார். உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் KKS வீதியிலிருந்து ஒரு 600 மீட்டர் தூரத்துல தான் அமைந்திருக்குது. யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணை பகுதியில அமைந்திருக்குது. வண்ணார் பண்ணையில எந்த இடம் அப்படி என்று பார்த்தா சிவப்பிரகாசம் வீதியில தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. இப்ப நீங்கள் இந்த வீட்டினுடைய முற்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட அரைப்பரப்பு முற்றம் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்குது. அதே போல கார் பார்க்கிங் வசதியோட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு கட்டப்பட்டிருக்குது. அதே போல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிறிய நீர் தொட்டிகளும் வைக்கப்பட்டிருக்குது பூக்கண்டுகளோட. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற சரியான லொகேஷனை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படி என்று சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடு அமைஞ்சிருக்கிற கூகுள் லொகேஷன் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படி என்று சொன்னா இந்த சரியான கூகுள் அமைவிடத்தை, இந்த வீட்டினுடைய சரியான அமைவிடத்தை நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாராவது தேவையண்டா பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2.25 பரப்பு காணிக்கு இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய புதிய வீடு கட்டப்பட்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த வீட்டினுடைய 4 புறங்களையும் பார்த்தோம் அப்படி என்று சொன்னா 4 புறங்களுமே சுற்று மதிலால சூழப்பட்டிருக்குது. அதே போல இந்த வீட்டுல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கதவுகள் ஆகட்டும், இந்த நிலைகள் ஆகட்டும், அதே போல எண்ணல் அனைத்துமே தேக்க மரத்தால செய்யப்பட்டவைகளாக இருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது கிரவுண்ட் புளோருடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கிரவுண்ட் புளோர்ல நாங்கள் என்டர் பண்ண உடனே இடதுபுறமாக இருக்கிறது இந்த வீட்டினுடைய சாமியறை, தாயறை அப்படி என்று சொல்லுவாங்க. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டினுடைய சாமியறை, இதனுடைய தோற்றத்தை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கிரவுண்ட் புளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கிரவுண்ட் புளோர்ல ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அதே போல ஓபன் கிச்சன் இருக்குது. அதே போல இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வெல்கம் ஏரியா இருக்குது. இப்ப நீங்க வெல்கம் ஏரியாவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கிரவுண்ட் புளோர்ல இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹோல் மிக அழகான லைட்டிங் வசதியால அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க இந்த கிரவுண்ட் புளோரினுடைய முழுமையான அழகை தொடர்ந்து பாருங்க. இப்ப நாங்கள் இந்த வீட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மொத்தம் 4 அறைகள் இருக்குது. 4 அறைகளுக்குமே அட்டாச் பாத்ரூம் வசதியோட கட்டப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற இந்த 4 ரூமை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 4 ரூம்களுக்குமே ஓபன் பால்கனி இருக்குது. அதே போல எல்லா ரூமுக்கும் உடுப்பு வைக்கிற க்ளோசெட் இருக்குது. அதே போல இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய அனைத்து புறங்களும் CCTV கண்காணிப்பு கேமராக்களால கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே போல இந்த வீட்டினுடைய அனைத்து இடங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முழுக்க வைஃபை லைன் இருக்கிற இடமாகத்தான் இருக்குது. இப்ப நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரினுடைய முழுமையான தோற்றத்தை தொடர்ந்து பாருங்க.
இப்ப நீங்கள் இந்த கதவுக்கு வழியில இருக்கிற இந்த ஏணிப்படி வழியா ஏறி போனோம் அப்படின்னு சொன்னா நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போய்கொள்ள முடியும், அதாவது மொட்டை மாடிக்கு போய்கொள்ள முடியும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய மொட்டை மாடியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டினுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஓப்பன் கிச்சனுக்கு பின்னுக்கு இருக்கிற கதவை திறந்தீங்க அப்படி என்று சொன்னா பின்னுக்கு ஒரு குவார்டர்ஸ் கட்டப்பட்டிருக்குது. இந்த குவார்டர்ஸ் அனைத்து வசதிகளோட கட்டப்பட்டிருக்குது. ஒரு குடும்பம் தங்கக்கூடிய ஒரு ரூம், அதே போல அட்டாச் பாத்ரூம் வசதியோட, அதே போல ஒரு நல்ல கிச்சனோட கட்டப்பட்டிருக்குது. அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் முழுமையாக பாருங்க. இந்த வீட்டினுடைய முழுமையான தோற்றத்தை நீங்க பாத்துட்டீங்க. இந்த வீடு சம்பந்தப்பட்ட விலை விவரங்களை கதைக்கிறதுக்கும் இந்த வீட்டை பார்த்து வாங்குறதுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த உரிமையாட்ட தொலைபேசி இலக்கம் மேலே இருக்கிறது இலங்கை இலக்கம், கீழே இருக்கிறது அவருடைய கனடா வாட்ஸ்அப் இலக்கம். இரண்டு கூடாக நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் மாவட்டம் வண்ணார்பண்ணை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த அழகிய வீட்டை நீங்க விலை பேசி வாங்கிக் கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னா பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதே போல உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் என்று சொன்னா இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட காணிகள் வீடுகளை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்களும் விற்பனை செய்து கொள்ள முடியும். இந்த தளத்தினூடாக நீங்க எந்த ஒரு காணிய வீட்டை வாங்கிக்கையும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்களோ அல்ல சட்டத்தரணியூடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல பண கொடுக்கல் வாங்கல் செலுத்திக்க அவதானமா இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்றதுதான் பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.